கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள். இந்த பாடல் உருவாகும் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஆகிய 3 ஜாம்பவான்களும் கதறி கதறி அழுதிருக்கிறார்கள். அப்படி என்ன பாடல் என்று பார்க்கிறீர்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தனது பாடல் வரிகள் மூலம் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திய கவியரசர் கண்ணதாசன் தனது பாடல் மூலம் பலரையும் அழ வைத்தும் உள்ளார். அதாவது கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் பதிவின் போது தன்னுடன் சேர்ந்து இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் என பலரையும் அழ வைத்துள்ளார். அது என்னன்னா, 1981ஆம் ஆண்டு மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் கல்தூன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படத்தில் 3 பாடல்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த 3 பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். கல்தூன் என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிய நிலையில் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஒரு கிராமத்தின் மதிக்கத்தக்க விவசாயியாக வலம் வரும் சிவாஜி கணேசனின் மனைவி கே.ஆர். விஜயா. இவர்களுக்கு 2 மகன்கள். இதில் ஒரு மகன் வாய் திக்கி திக்கி பேசும் நிலையில் மற்றொரு மகன் தான் நன்றாக இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் யாரையும் மதிக்காமல் இருந்து வருகிறார். மேலும் பட்டணத்திற்கு படிக்க போன அவர் பெண்கள் தொடர்பு மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார். அவர் கிராமத்திற்கு வந்த பிறகும் இதே நிலை தொடர்வதால் இதை கண்டுபிடித்த சிவாஜி கணேசன் மகனை தண்டிக்கிறார். அதனால் அவன், இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை, உங்களை இந்த ஊரில் அசிங்கப்படுத்துகிறேன் பாரு என்று அதற்கான வேலைகளை தொடங்குகிறார். இதனால் மனவேதனையில் இருக்கும் சிவாஜி கணேசன் மனம் வருந்தி பாடும் பாடல்தான் வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு, போன ஜென்ம பாவமடி அம்மாளு, தொட்டிலே பாம்பு இருந்தா தோளிலே புலி கிடந்தா பெத்தவங்க தலை எழுத்து அம்மாளு, பெத்தவங்க தலை எழுத்து அம்மாளு. முத்தமிட்டும் ஆசை இல்ல, சித்தத்திலும் பாசம் இல்ல, முத்தமிட்டும் ஆசை இல்ல, சித்தத்திலும் பாசம் இல்ல, ரத்தம் என்ன ஆச்சுதடி அம்மாளு, ரத்தம் என்ன ஆச்சுதடி அம்மாளு. வித்துவிட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும், வித்துவிட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும், பெத்த புள்ள ஓடுதடி அம்மாளு, புத்தி கெட்டு போறக்க வச்சான் அம்மாளு. கண்ணிலே ஈரமில்ல, கைச்சோறும் இறங்கவில்லை, எண்ணமெல்லாம் துடிக்குதடி அம்மாளு, எண்ணமெல்லாம் துடிக்குதடி அம்மாளு. மண்ணிலே நான் நடந்தா மண் கூட கும்பிடுமே, என் புள்ள பகைச்சுதடி அம்மாளு, 2 பேத்து 1 கெட்டது அம்மாளு. ஊரிலே பேர் இருக்க, உற்றவங்க மதிப்பிருக்க, வேறு வழி தெரியலையே அம்மாளு, வேறு வழி தெரியலையே அம்மாளு. தோளிலே போட்ட துண்டு காலிலே விழுந்து விட்டா, தோளிலே போட்ட துண்டு காலிலே விழுந்து விட்டா, வாழ்விலே அர்த்தம் என்ன அம்மாளு, வாழ்விலே அர்த்தம் என்ன அம்மாளு. வளர்த்த காடா முட்டை வந்தா பச்சை செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளு, போன ஜென்ம பாவமடி அம்மாளு என்ற மனதை வருத்தும் இந்த சூப்பர் ஹிட் பாடலாகும்.
2 மகன்களை பெற்ற ஒரு தந்தையின் நிலையிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த பாடலை எழுதும் போதே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழுதிருக்கிறார். அதன் பிறகு இந்த பாடலுக்கு பின்னணி இசையமைத்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் அழுத நிலையில் பாடல் பாடிய பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜனும் இறுதியில் ஒரே வரியை 3 விதமான குரலில் பாடி அழுதுள்ளார். இந்த பாடலுக்கு நடிக்கும் போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அழுதுள்ளார். இந்த பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. கவிஞர் கண்ணதாசன் தனது பாடல் மூலம் பலரையும் அழ வைத்திருந்தாலும் ஒரே பாடலுக்காக இசையமைப்பாளர், நடிகர், பாடகர் என பல ஜாம்பவான்களையும் அழ வைத்தது மட்டுமல்லாமல் தானே அந்த பாடலை எழுதும்போது அழுதுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய பாடகர் பாடிய பாடலை நான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பாடிவிட்டேன். நிறைய குறைகள் இருக்கிறது, தயவு செய்து மன்னிக்கவும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி அனைவரையும் அழ வைத்த இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது IMC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.